ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தடைகளை உடைக்கும் 7 நாள் உபவாச ஜெபத்தின் 5ஆம் நாளிலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த நாளிலே ஜெபமும் ஆவிக்குரிய யுத்தமும், ப்ரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணும். கர்த்தர் நம்மோடு பேசும்படி. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஜெபமும் ஆவிக்குரிய யுத்தம், பிரேயர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த கொலேசு சபைக்கு ஊழியக்காரராய் இருந்தவர் எப்பாபிரா, பவுலடிகளின் உடன் ஊழியக்காரர். இந்த கொலேசு சபையை இவர் தான் ஸ்தாபித்தார். இந்த கொலேசு சபையுடைய ஸ்தாபகர் இவர் தான். பவுலடிகள் ஒருபோதும் சந்தித்திராத ஒரு சபை, எந்த ஒரு விசுவாச மக்களையும் சந்திக்காத ஒரு சபை என்றால் அது கொலேசு சபை தான். பவுலடிகள் எபேசுவில் ஊழியம் செய்த நாட்களில் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எப்பாபிராவும் பிலமோனும். இந்த 2 பேரும் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கொலேசு என்கிற தங்கள் ஊருக்கு போனவர்கள். அவர்கள் ஸ்தாபித்த சபை தான் கொலேசு சபை. அந்த சபைக்கு ஊழியக்காரராகவும் எப்பாபிரா இருக்கிறார். அந்த எப்பாபிராவின் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் பவுலடிகள் இப்படி சொல்றார். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாக இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தங்கள் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த போராடுதல் என்ற வார்த்தை யுத்தத்துக்கு சம்பந்தமான வார்த்தைங்க. அது பேட்டில், யுத்தம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் போல் சொல்றாரு. அதெல்லாம் யுத்தம் சம்பந்தமான வார்த்தைகள். அப்படி எப்பாபிரா அவன் ஜெபத்தில் யுத்தம் பண்ணினான். ஆண்டவரத்தில் சண்டை போட்டான் இல்லை, மன்றாடினான், யுத்தம் பண்ணினான். என்ன குறிப்பு தெரியுங்களா? 3 குறிப்பு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுங்க. 1, தேவனுக்கு சித்தமானவைகளில் சபையார் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் பி மெச்சூர். தேவனுக்கு சித்தமானவைகளில் விசுவாசிகள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, அந்த தேவனுக்கு சித்தமானவைகளில் பூரண நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். பூரண நிச்சயம், பர்ஃபெக்டட் இன் கிரைஸ்ட். அப்புறம் அவைகளில் நிலைச்சிருக்க வேண்டும். ஸ்டாண்ட் ஃபர்ம். இதுதாங்க ஜெப குறிப்பு எப்பாபிராவுக்கு. விசுவாசிகள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பூரணமுள்ளவர்களாய் இருக்கணும். எந்த கள்ளோபதேசம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் அசைந்து கொடுக்காமல் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் இப்படி இருக்கணும் சுவாமி என்று
மன்றாடி நான் எப்பா பெறா என்றால் கொலேசு சபைக்கு கள்ளோபதேசம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாய் போய்விட்டது. ஆகவே தான் கள்ளோபதேசம் சபையை பாதிக்க கூடாது என்று இப்படி விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. என்றால் இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? நாம் என்னென்னவோ ஜெபம் பண்றோம், ஆனால் இப்படித்தாங்க பண்ணணும். நீங்க ஆண்டவருக்குரிய காரியங்களிலே அப்படி நிலைத்திருக்க, பூரணர்களாக இருக்க, தேவக்கு சித்தமானது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம மன்றாடி ஜெபிக்கிறது தான் உண்மையான ஜெபம். பரலோகம் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரார். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகவர்களாயும் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா, இதாங்க ஜெபம். சபை இப்படிதான் ஜெபம் பண்ணுங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நமது திருச்சபை மக்களை குறித்து என்னுடைய ஆசை, விருப்பம், ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு திருச்சபை மக்கள் சாட்சியா இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே இங்க பார்க்குற அத்தனை பேர் நான் பரலோகத்தில் பார்க்கணும். ஆண்டவரே இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள சகோதர சிநேகம் இருக்கணும். ஆண்டவரே இவள் சேர்ந்து எதையாக ஊழியம் செய்யணும் சுவாமி. சொல்லப்படுகிற சத்தியத்தில் கேட்டு உண்மையா இருக்கணும்ப்பா. இதுதாங்க என் ஜெபம், வாஞ்ச விருப்பம் திருச்சபை மக்களை குறித்து. மற்றபடி வீட்டுத்தார வயலத்தார் அதெல்லாம் அவர் கொடுப்பாருங்க. ஆனால் இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி அதில் நிலைநிறுத்து, அதில் பூரணராய் கர்த்தருக்கு சித்தமானவளை நிலைத்திருந்தால் அதுக்காக ஜெபம் பண்ணா மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் தானாய் தருவார். அல்லேலூயா. அதுதான் எப்பாபுராவின் ஜெபம். அதுக்கு தான் மன்றாடுறாருங்க. இந்த வார்த்தை மன்றாடின வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகவும் வேதனையோடு, மச் பெயின், மிகவும் வேதனையோடு, அப்புறம் வலியோடு, துன்பத்தோடு, மிகுந்த வேதனையோடு அப்படின்னு வருதுங்க இந்த மன்றாடி போராடினான் இந்த வார்த்தைக்கு. வெளிப்படுத்தல் வயசுல ஒரு வசந்த வாசித்தா இன்னோடு தெளிவா புரியும் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10-11 இந்த வார்த்தைகள் வருது. வாசிங்க. வெளிப்படுத்தல் 16, 10, 11. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல். அப்படி அங்க தூஷிக்கிறான். எப்பாபுரா அப்படி சொல்கிறான், அந்த வருத்தத்தோடு வேதனையோடு அப்படி மன்றாடி ஜெபம் பண்றாரு. எப்படி இருந்துக்கு பாருங்க அந்த காட்சியெல்லாம். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன். ஜான் வெஸ்லியும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டும் சமகாலத்திலே எழுப்புதல் பிரசங்கியாருங்க இங்கிலாந்து தேசத்தில். அவர்கள் தான் தேசத்தை சீர்திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. அதுல ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுடைய ஜெபம் என்னன்னா, எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லை என்றால் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்ன பயங்கரமான ஜெபம். எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லாவிட்டால் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். Give me souls or take my soul. தாங்க அவர் ஜெபம். இதுதாங்க ஜெபம். இந்த 6ஆம் நாள்ல வந்திருக்கிறோம். நமக்காக ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? இன்றைக்கு
எப்பொழுது இல்லாத அளவுக்கு திருச்சபைகளுடைய நிலைமை மிகவும் மோசமா இருக்குதுங்க. ஒவ்வொரு பேராயத்திலும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் சாட்சியை கெடுக்குது. அவர்களுக்கு சிஎஸ்ஐ ஆர்சின்னு பார்க்க மாட்டாங்க. பிரச்சனைனா கிறிஸ்தவன். நமது ஆவிக்குரிய சபைகளிலும் இன்றைக்கு நிலைமை மிக மோசம். உலகத்தின் நிலைமை பயங்கரமா இருக்கிறது. ஆனால் இவர்களோ ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. எப்ப பாருங்க எப்படி ஜெபம் பண்றார். மன்றாடி நான் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் என் விசுவாசிகள் தேர்வுல இருக்கணும், கள்ளபதேசத்துக்கு போகக்கூடாது சுவாமி. ஞானவாத கொள்கைகள், மெஸ்மரிசம், நாட்டிசம், இப்படிப்பட்ட கொள்கைகள் திருச்சபைக்கு ஆபத்தா இருக்குது. அன்னைக்கு அந்த கொள்கைகள் பாதிக்க கூடாதே, என் சபையை பாதிக்க கூடாது. ஆண்டவரே இரக்கம் செய்யும். எங்கள் விசுவாச மக்கள் கர்த்தருக்கு சித்தமான தேர்வுலா இருக்கணுமே, அதுல நிலை நிற்கணுமே, பூரண நிச்சயமுள்ளா இருக்கணுமே சுவாமி என்று மன்றாடினான். பாப்பரா, இதாங்க யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நான் அன்பா தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறேன், சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஸ்தாபனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரதர் சொன்னார், நம்ம செய்தி அவர் போட்டு காமிச்சிருக்காங்க அவருக்கு. அது கேட்டு அவர் சொன்னார், நல்லா தான் இருக்குது, ஆனால் வெட்டொன்று துண்டுன்னு பேசுகிறாரு உங்கள் பாஸ்டரு. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி பேசுகிறாரு பார்க்கலாம். யார் சொல்கிறதுங்க? ஆவிக்குரியவங்க நான் சொல்கிறது, உலகத்தான் கிடையாது. பெந்தகோஸ்தக்காரன் எவ்வளோ நாளைக்கு தான் பேசுகிறாரு பார்க்கலாம். இப்படி தான் 22 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் கிருபையினால மூச்சு இருக்கிறதும் பேசத்தான் செய்வேன். அல்லேலூயா. வேற என்ன பேசுறது? வேதத்துக்கு விரோதமா எப்படி பேசணும்? அகைன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட் எப்படி பேசுறது? இங்க போதிக்கிற அத்தனையும் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், வேதத்தின் படித்தான். வேதத்தை விட்டு வெளியே போறதில்லை எந்த விதத்திலும். ஆகவே அருமையான தேவ ஜனம் இன்றைக்கு ஒரு பார் நமக்கு வேணும். இந்த 5 நாள் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த நாளிலே தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக மன்றாடி நாம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கள்ளோபதேசங்கள் அதிகமாய் பெருத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசமாயிருச்சு. இன்னைக்கு கள்ளோபதேசக்காரர்கள் எல்லாம் வரிசையா கோயம்புத்தூர் தான் படி எடுத்து வரான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இங்க ஒன்னும் அவன் காரியம் ஆகாது. ஏனென்றால் விசுவாச மக்கள் தெளிவா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை கள்ளோபதேசக்காரன் வந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆமென். ஆகவே நம்ம ஜெபிக்கணும். எப்பாபுராவின் ஜெபம். இந்த எப்பாபுராவின் ஜெபம் எப்படி தான்? ஜெபத்தில் யுத்தம் செய்தான். ரெஸ்லிங் இன் பிரேயர். அதாங்க எப்பாபுரா ஜெபம். ஜெபத்தில் யுத்தம் செய்தான். சாத்தானை ஜெயிப்பதற்கு, சாத்தானின் அரங்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த ஜெபத்தில் போராடுறது அவசியங்க நமக்கு. நமது யுத்தம் சாத்தானோடு, சாத்தானோடு சேனையோடு. அப்படின்னா எவ்வளவு போராடணும் நம்ம. ஆகவே தான் எப்பாபுரா போராடினான், மன்றாடினான். ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த களம், விளையாட்டு மைதானம் அல்ல. we are in battlefield, not playground. விளையாட்டு மைதானத்தில் நம்ம யுத்த காலத்தில் இருக்கிறோம். ஆகவே தேவ ஜனம் இதை உணர்ந்து ஜெபத்தில் மன்றாடணும், போராடணுங்க. வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே ஜெபம்னு வரும் பொழுது ஆவில நிரம்பி எல்லாம் மன்றாடி ஜெபிப்போம். மிகப்பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இல்லை கையை வைச்சாமே நம்ம யுத்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம எதிரி சாத்தான், நமது ஆயுதம் ஜெபமே. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
இதை மனதில் வைத்து இந்த சத்தியத்தை கேளுங்க. ஜெபமும் ஆவிக்குரிய யுத்தமும். பரிசுத்த பவுலடிகள் இதை மனதில் வைத்து எழுதுனதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 10 நீங்கள் 20 வசனங்கள். ஒரு கிறிஸ்தவன் யுத்த களத்தில் இருக்கிறான். அவன் எதிரி சாத்தான். பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் ஜெபம் என்பதை அப்படி சுருக்கமாக எழுதுனது தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். ஆகவே இதை மனதில் வைத்து அப்படியே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முதல் வார்த்தை நம்ம தியானிக்க பண்ண போறது நல்ல போர் சேவகன், a good soldier. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 2 தீமோத்தேயு 2:3-4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப கிறிஸ்தவங்கிறது ஒரு போர் சேவகன், அதான் சோல்ஜர். இராணுவத்தில் இருக்க இராணுவ வீரன் மாதிரி கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சேனையில் இருக்கிறவன். ரொம்ப பவுல் திட்டம் எழுதுறாங்க. நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகன். நாம் எல்லாருமே ஆண்டவருடைய சேனையில் இருக்கிறோம். We are all in God's army. நம்ம எல்லாருமே தேவனுடைய சேனையில் இருக்கிறோம். நம்ம அந்த சேனையிலே ஒரு யுத்த புருஷராகத்தான் தேவனமே அழைத்திருக்கிறார். அதான் முதலே சொல்லிட்டேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருப்பது யுத்த களங்க. நாம் இருப்பது யுத்த களம். ஆயுசு முழுவதும் நமக்கு யுத்தம் தான். ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. உலகத்து இராணுவ வீரனுக்கு யுத்தம் வரும்போது தான் அவனுக்கு யுத்தம். நமக்கு அப்படி இல்லை, ஆயுசு முழுவதும் யுத்தமே. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல இருக்கிற யுத்தம் இருக்கத்தான் செய்யுங்க. ஆகவே தான் சொன்னேன், ஆயுசு முழுவதும் நமக்கு நாம் யுத்த களத்திலே தான் இருக்கிறோம். அவன் தாங்க கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் சேனையில் இருக்கிற இராணுவர்கள் நீங்கள். நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி, நாம் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் நாம் அத்தனை பேர் யுத்த களத்தில் இருக்கிறோம், யுத்த சேனையில் இருக்கிறோம், யுத்த வீரர்களா இருக்கிறோம். ஆயுசு முழுவதும் நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நமக்கு யுத்தம் செய்ய ஒரு காலம், யுத்தம் செய்யாமல் இருக்க ஒரு காலம் இல்லை. எல்லா நாளும் நமக்கு யுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த யுத்தத்தில் வெற்றி பெறணும்னா ஜெபம். அதான் யுத்தம் போராயுதுன்னு சொல்றோம். ஜெபிச்சா தாங்க ஜெயம் பெற முடியும். ஜெபம் பண்ணலன்னு நிற்க முடியாது. எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், தேவ ஜனத்துக்கு ஜெபம் பண்ணாதான் இனி நிற்க முடியும். ஜெபிக்கலான்னு நிச்சயமா நிற்க முடியாதுங்க. நாம் யுத்த புருஷர்கள். ஒரு இராணுவ வீரன் வெற்றி பெறுகிறார் என்றால், அதே போல நீங்களும் நானும் வெற்றி பெறும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம பெற்ற வெற்றி கிடையாது இது. இந்த யுத்தத்தில் நாம் பெற்ற வெற்றி கிடையாதுங்க. நமக்காக நமது ஆண்டவர், சேனையின் அதிபதி, நமது தளபதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் சிலுவைக்கு போய் சாத்தானோடு கொண்ட அந்த யுத்தத்தில் சாத்தான் தலையை நசுக்கி முழுமையான வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியிலே இருந்து தான் நம்ம வெற்றி பெறுகிறோம். நாம் யுத்தம் பண்ணி வெற்றி பெறது இல்லைங்க. இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். நம்ம இது நிச்சயம் என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த 6ஆம் நாளில் எத்தனை யுத்தம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்து, எத்தனை நெருக்கம், சாத்தாம் பிரச்சனை எதுவாக இருக்கட்டுங்க, 100% நமக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா நம்ம வெற்றி இல்லை, நமக்காக இயேசுநாதர் பெற்று கொடுத்த வெற்றி. அந்த வெற்றியிலே இருந்துதான் வெற்றி பெறுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
முற்றிலும் அவராலே ஜெயங்கொள்ளுதா இருக்கிறோமே, பாத்தீங்களா? முற்றிலும் அவராலே ஜெயங்கொள்ளுதா அப்படின்ற அவர் தான் வெற்றி பெற்றவர். அவர்தான் சாத்தானோட இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றவர். அந்த வெற்றி நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் சொன்னேன், அந்த வெற்றியிலே இருந்து நமக்கு வெற்றி. நம்ம போய் சாத்தான யுத்தம் பண்ணி வெற்றி பெறல, அவர் பெற்ற வெற்றியிலே இருந்து வெற்றி. ஆகவே தான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, 100% உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நான் விசுவாசிக்கிற முடங்குகிற முழங்கால்களுக்கு தேவன் பதில் அளிப்பார். நிச்சயமா இந்த 6வது நாள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறும்படியாகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் மறுபடியும். ஹல்லேலூயா. நமக்கு அடையாளமே வெற்றி தான். நமக்கு தோல்வி போல தெரியும் சில காரியங்கள், ஆனால் தோல்வி அடைய மாட்டீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. வெற்றி வேந்தனின் பிள்ளைகளாக நாம் வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. உலகத்தான் தான் சொல்லுவாங்க, ஜெயிக்க பிறந்தவன்டான் நானும்பா. அது 100% பொய். அது நாங்க தான் சொல்ல முடியும், ஜெயிக்க பிறந்தவர்கள் நாங்கள். எங்க அப்பா ஜெயித்திருக்கிறார், ஆகவே வெற்றி பெறுவோம். நாங்க எல்லாம் கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். வாலிப தம்பி, உனக்கு நீ வெற்றி பெறுவ. அந்த வாலிபத்தில் இந்த சோதனையில் வெற்றி பெறுவாய். அருமையான சகோதரி, இப்போ வந்திருக்கிற சோதனையில் நீ வெற்றி பெறுவாய். பிரதர், இந்த நெருக்கத்தில், இந்த சோதனையில், மனுஷனோ சாத்தான இந்த சோதனையில் நீ வெற்றி பெறுவாய். உன் சரீரமே உனக்கு சோதனையா இருக்கும். உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதில் வெற்றி பெறுவாய். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் வெற்றி பெற்றவர். அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர், பேயை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி வெற்றி வேந்தன் நம்மோடு இருக்கிறார். நீ நிச்சயமாய் வெற்றி பெறுவாய். இந்த காரியத்தில் உனக்கு வெற்றி உண்டாகும், உனக்கு ஜெயம் உண்டாகும். பயப்படாத, நீ வெற்றி பெறுவாய். உனக்கு வெற்றி உண்டு. வெற்றி வேந்தன் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். அவர் வெற்றி பெற்றவர். வெற்றி பெற்றவரால் தான் நாம் வெற்றி பெற முடியும். தோல்வி அடைந்த ஒரு நாள் நாம் வெற்றி பெற முடியாது. அவர் வெற்றி பெற்றவர். இயேசு வெற்றி வேந்த. ஆகவே நமக்கு வெற்றி உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? வெற்றியிலிருந்து வெற்றி. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குங்க, சூப்பராக இருக்கு அந்த இடம். இதை நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்வதற்கு. என்னையா இது வெற்றியிலேருந்து வெற்றி நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 கொஞ்சம் வாசிங்களேன். ராகாப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகோக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எரியோல் இருக்கிற ராகாப் சொல்றாங்க, இந்த ஜனம் யோர்தானை கடந்துட்டாங்க, எரியோ அடைக்கப்பட்டிருக்குது, மிகப்பெரிய ஒரு பட்டணம், மிகப்பெரிய மதில் சுவர், எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல, கலங்கி போய் இருக்கிறாங்க. அப்போதான் வேவு பார்க்க போன 2 பேர் வந்து சொல்றாங்க, ஏன்பா கலக்கத்தோடு இருக்கீங்க? அவங்க எப்படி இருக்கான்னு தெரியுமா? நீங்க வந்திருக்கீங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது. அதுதான் ஆண்டவர் எடுத்த வெற்றி. ஹல்லேலூயா. செங்கடலுடைய வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ராஜாக்கள், 2 ராஜாக்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை கண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்க பலனெல்லாம் போய்விட்டது, இருதயம் கரைந்து விட்டது. ஆண்டவரே வெற்றி பெற்றுட்டாருங்க. பிறகு இவங்க போய்தான் தோத்திரம் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஆர்ப்பரித்தார்கள், அலங்க விழுந்தது. அவரவர் இருந்த இடத்துக்கு நேரா ஏறி போய் பட்டணம் பிடிச்சிட்டாங்க. அங்க ரத்தம் சிந்தல, போராடல, ஈட்டி பயன்படுத்தல, பட்டயத்தை ரத்தம் சிந்தாமலேயே ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்றார் என்றார். அவர் பெற்ற வெற்றியிலே இருந்து இவர்கள் பெற்ற வெற்றி.
ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு அதை தான் சொல்றாருங்க. இந்த யுத்த காலத்தில் நமது வெற்றி என்று சொன்னால் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு பெற்று கொடுத்த வெற்றி. ஆகவே சொன்ன 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. வெற்றி 100% பிரதர் சிஸ்டர் உண்டு. ஏனென்றால் வெற்றி வேந்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். நாம் யுத்த புருஷர்களாக இருக்கிறோம். அப்புறம் இந்த 1 கொரிந்தியர் 15:23 கொஞ்சம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த அவனவன் தன் தன் வரிசையில் அப்படின்னு பார்த்தீங்களா? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதுக்கு ஆர்டர் ஒரு வேர்டு வருதுங்க. ஆர்டர். இந்த ஆர்டர்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இராணுவத்திலே ஒரு சீஃப் கமாண்டர் கீழே இருக்கிறவனுக்கு கொடுக்கிற கட்டளை. அப்படி இராணுவ தளபதி கொடுக்கிற கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படி என்று ஒரு மிலிட்டரி சென்ஸில் தாங்க சொல்லியிருக்குது. அவனன் தன் தன் வரிசையிலே. நாம் உயிர்த்தெழுதலில் கூட நமக்கு வரிசை இருக்கிறது. இப்போ இராணுவ சென்ஸில் சொல்லியிருக்குங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம் யுத்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம யுத்த புருஷர்கள். நம்ம உயிர்த்தெழுப்படு கூட அந்த இராணுவ வரிசையிலேயே தான் உயிர்த்தெழுப்படுவோம் என்று. இராணுவம் சம்பந்தமானது எல்லாம்னா இப்போ நம்ம ஆயுதம் ஜெபம். நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யுத்த புருஷர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைச்சாமே. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது கிரீக்கில், பேரஞ்செலோ அப்படின்னு வருதுங்க. அது பேரஞ்செலோ அப்படின்னு வருது. பேரஞ்செலோன்னா இந்த ஆர்டர், இராணுவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறன்றதை நம்ம மறக்கக்கூடாதுங்க. ஆதி சபை அவர்கள் யுத்தம் பண்ணித்தாங்க ஜெயித்திருக்கிறாங்க. யுத்தம் என்றால் இப்படி முழங்கால் யுத்தம் தான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21-31 வாசித்து பாருங்க. நீங்க ஒரு ஜெபம் இருக்குது, ஆழமான ஒரு ஜெபங்க. அது 2ஆம் சங்கீதத்தை வைத்து அவர்கள் மன்றாடி ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்டு தான் இடத்தை அசைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு ஜெபம். அப்படித்தான் எப்பாபராவும் ஜெபித்தான். இப்போ நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். இப்படி ஜெபிக்கணும்னா ஆவினால் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவினால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படி எதையும் நம்ம அசைக்க முடியும். இந்த யுத்தத்தில் நிச்சயமாய் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுலடிகள் தான் ஒரு யுத்தத்தில் இருக்கிறதா அவர் நினைச்சு விசுவாசி இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ரோமர் 15 அதிகாரம் 30-31. ரோமர் 15 30-31. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள அவிசுவாசிகள் கைகளுக்கு நான் தப்புவிக்க வேணும். முதல் குறிப்பு. நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும். தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு போறாருங்க. அதுக்கு ஏன் சார் ஜெபம் பண்றாருன்னா, எருசலேமில் தேவாலயத்தில் அங்கே ஆதி சபையில் யூதர்கள் புறஜாதிகள் இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே யூத கிறிஸ்தவர்கள், புறஜாதி கிறிஸ்தவர்கள். அவர்கள் புறஜாதியில் போக்குவரத்தமாக இருக்கக்கூடாது, புறஜாதிகள் இடத்துல எதையும் வாங்கக்கூடாது என்று ஒரு குறிப்பு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட யூத கிறிஸ்தவர்கள். இப்படி ஒரு கலக்கம் அங்கே இருக்கிறதுனால இந்த புறஜாதிகள் இடத்துல கலெக்ட் பண்ண இந்த தர்ம பணத்தை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அதுக்கு ஒரு ஜெபம். பார்த்தீங்களா? ஆண்டவரே, இந்த தர்ம பணத்தை எருசலேம் சபையார் ஏற்றுக்கொள்ளணுமே. ஆகவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. பவுலின் ஜெபங்க அது. ஏன் சொல்றேன்னா, பவுலடிகள் ஒருத்தர் யுத்த காலத்தில் இருக்கிறதாக விசுவாசித்து தான் ஜெபம் பண்ணும்படி சபையார் கேட்டுக்கிறார். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். அது பரியாசம் பண்றாங்க நீங்க நிறைய பேர் இன்னைக்கு. சரி,
ஒரு கருத்தை சொல்லி அடுத்து குறிப்பாக்கணும். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன பாருங்க, சர்வாயுத கருத்தை தரித்து கொள்ளுங்கள் சொல்லி பவுலடிகள் சொல்றார். இராணுவ வீரனும் அவனுக்கு சர்வாயுத கருக்கு என்ன அப்படின்னு அடுத்த குறிப்பில் நான் சொல்லுவேன். எப்போ அதை சொல்றாருங்க? நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து வருது. சர்வாயுத வர்க்கமும் அது அணிந்து கொள்ளுற முறையும் அதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் பிள்ளைக்கு உரியது சொல்றாரு. அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, கணவன் மனைவிக்கு உரியது சொல்றாரு. கணவன் மனைவி தகப்பன் பிள்ளைகளுக்கு உரியது சொல்லிட்டு தான் இந்த யுத்த காலத்துக்கு வர்றாருங்க. என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குடும்பத்தை குறித்து பேசின உடனே நீங்க யுத்தம் பண்ணணும், யுத்தத்துக்கு ரெடியா இருங்க என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏனென்றால் சாத்தான் குறியெல்லாம் நமது குடும்பங்களை அழிப்பது தான். அவன் குறியே குடும்பம் கெடுக்கிறது தான். ஆதி குடும்பத்தை கெடுத்தான். ஆதாம் ஏவாள் குடும்பத்தை கெடுத்தவன் இன்றைக்கு அதே வேலைத்தான் பண்றான். தேவ பிள்ளைகளின் குடும்பத்தை கெடுப்பது, கணவன் மனைவிக்கு இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை, கசப்பு, போராட்டங்கள், விவாகரத்துக்கள், குடும்பத்தை சின்ன பன்னமாக்கி கொண்டிருக்கிறான் சாத்தான். ஆகவே தான் அவருடைய குடும்பத்தை பேசின உடனே யுத்த காலத்துக்கு வந்துட்டாருங்க. நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். யுத்த புருஷரா சொல்றாருன்னா சாத்தானுடைய குறி குடும்பங்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, குடும்பத்துக்கு காரணம் அவரு இவர் இல்ல, அதெல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். சாத்தான் உங்க குடும்பத்தை அழிக்கும்படி தீவிரமாக போராடுகிறார். ஆகவே கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகளை கத்த உடைப்பார். உங்கள் குடும்பங்களில் நல்ல சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களில் நல்ல சமாதானத்தை கொடுத்து பிரிவினையை அகற்றுவா. பிரிந்து போகலாம் என்று இருக்கிறவர்களுக்கு நீங்க பிரிந்து போக மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தை கத்த கட்டுவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வையிலே உங்கள் குடும்பங்கள் விலையேறப்பட்டவை. சாத்தாங்க குடும்பத்தை இடிக்க ஒரு நாள் கத்த இடம் தர மாட்டார். இந்த 6ஆம் நாள்ல கர்த்தர் சொல்ற உங்கள் குடும்பங்கள் வாழ வைக்கிற குடும்பங்கள், உங்கள் குடும்பங்களை வாழ வைப்பார் கர்த்தர். பிரிந்து போக இடம் தர மாட்டார், ஒரு நாள் இடம் தர மாட்டார். உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உறவுகள் கட்டப்படும். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு நிச்சயமாய் கட்டப்படும். அதை இடிப்பதற்கு சாத்தானுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே மாட்டார். சாத்தானால முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வெற்றி வேந்தர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நமது குடும்பங்களுக்காக நல்ல தோத்திரம் பண்ணுங்க. இந்த 6ஆம் நாளிலே நமது குடும்பங்களுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், எல்லா பிரிவுகளை அகற்றுவார். குடிகார கணவர்கள் மனம் திரும்புவார்கள், ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் மனம் திரும்பி வருவார்கள். அந்த அற்புதத்தை குடும்பங்களை கத்த செய்ய போகிறார். இந்த 6ஆம் நாள் குடும்பங்களின் வெற்றி, குடும்பங்களின் வெற்றி. எல்லா தடையை உடைக்கிறார் ஆண்டவர். உங்க வீடு ஜெப வீடா இருக்கும். ஓ, ஞான பாட்டுகளினாலே ஸ்தோத்திரங்களினால் துதிக்கிற வீடா இருக்கும். ஹல்லேலூயா. சஞ்ச சத்திரங்கள் எல்லாம் விலகி போன சமாதானத்தின் வீடாய், அப்பத்தின் வீடாய், ஓ ஜெப வீடாய் இருக்கும். வானத்தின் வாசலாய் இருக்கும். அது பெத்தேலாய் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஆவியில ஏவப்பட்டு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பங்களை சாத்தா இனி கெடுக்க முடியாது. குடும்பங்களை சுற்றி கத்த வேலி அடைக்கிறார். எல்லா சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. குடும்பங்களுக்கு விரோதமான சாத்தானுடைய சதி நாச மோசங்களை கத்த இன்றைக்கு முறியடித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பின்னணியில் இருந்து கெடுக்கிற சாத்தானுடைய ஆவிகளை கத்த கட்டினார். இன்னைக்கு கட்டி போட்டார். இன்னைக்கு சாத்தான் வெக்கப்பட்டு போனா, வெக்கப்பட்டு போனா. சாத்தானே ஓடிப்போ. ஓ, என் சபை மக்கள் குடும்பத்தை தொடக்கூடாது, நீ எந்த உறவினை தொடக்கூடாது. Thank you Jesus. Hallelujah. ஆமென். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என் ஆவியில் நான் அதிகமாய் நான் உணர்கிறேன். நமது குடும்பங்களிலே ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு ஆவிக்குரிய ஆயுதம்.
ரெண்டாவது, அந்த ஆயுதம் என்ன? யுத்த ஆயுதம். இதுக்கு தலைப்பு யுத்த ஆயுதம். ஆர்ம்ட் ஃபார் த பேட்டில்ஸ். ஆர்ம்டு ஃபார் த பேட்டில்ஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13-17 வரல இருக்குது. 13-17 வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்த ஆயுதம். முதல்ல நல்ல போர் சேவகன் நான் பார்த்தோம். நம்ம எல்லாம் யுத்த புருஷர்கள்னு. இப்போ நமது ஆயுதம் என்ன? யுத்த காலத்தில் ஒரு யுத்த புருஷனுக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, இராணுவ வீரனுக்கு ஒரு யுத்த காலத்தில் என்ன ஆபத்துனா, எதிரியை குறித்து சரியாய் எடை போடாதது. எதிரியினுடைய பலம், அவன் பலகீனம், அவன் ஆயுதங்கள், அவன் கடந்து வந்த பாதை, சரித்திரம், இதை குறித்து சரியாய் எடை போடாததுதான் ஒரு இராணுவத்துக்கு ஆபத்துங்க. எதிரியை சரியா நீங்க கணக்கு போடலன்னா நீங்க நிச்சயமா தோல்வி அடைவீங்க. இதுதான் யுத்த காலத்தில் இருக்கிற ஆபத்து. நமது எதிரி ஒரே எதிரி சாத்தான் தான். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:8 நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இல்லையா? எதிராளியான பிசாசு. நமக்கு எதிரியெல்லாம் அவன் தான். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. யுத்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு எதிரி சாத்தான் தான் என்றால் மனுஷரோட போராடுறதை நிறுத்துங்க. அவங்க தான் சொல்லிட்டார் எபேசியர் 6:12, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆகிலும் வானமது கிரீச பொல்லாத ஆவிகளோடு சேனைகள் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்றாரு. வாசிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். நமக்கு போராட்டம் பிசாசோடு தாங்க. மாம்சத்தோட இரத்தத்தோடு மனுஷனோட அல்ல. ஆகவே மனுஷனோட போராட்டத்தை நிறுத்துங்க. குடும்ப வாழ்க்கையில கணவனும் பிரச்சனையா முதல் குறி சாத்தான் தான். உங்க குடும்பத்தை, ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுக்கு சாத்தான் தீவிரமா இருக்கிறான். ஆக நம்ம யுத்தம் சாத்தானோடு தான். ஆக மனுஷனை குறை சொல்லி மனுஷனோட யுத்தம் பண்றதை நிறுத்துங்க. முழங்கால முடைக்கு ஆவிகளை கட்டுங்க. உங்க குடும்பம் சரியாயிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யுத்த ஆயுதம். அப்ப யுத்த காலத்தில் ஆபத்து எதிரியினுடைய பலத்தை, எதிரியை அறியாதிருப்பது. இப்ப நமக்கு எதிரி சாத்தான் தான். அவன் யார் என்று கேட்டால் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். எதிராளியானவன். 1 பேதுரு 5:8 எதிராளியானவன், ராத்திரி பகலும் தூங்காதவன். சாத்தானுக்கு ஒரு பேரு, ராத்திரி பகலும் தூங்காதவன். எப்படின்னு கேட்குறீங்களா? யோபு 1:7 என்ன வாசிக்கிறோம்? எங்கேருந்து வரப்பா நான் உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ நான் தூங்கினா அவன் தூங்க மாட்டான். இதெல்லாம் சாத்தான் யாருன்னு கண்டுபிடிக்குதுங்க. அடிக்கிறவன், டெஸ்ட்ராயர், கெடுக்கிறவன், இப்படி சொல்லிட்டே போலாம். இவன் தான் சாத்தான். இப்போ எதிரியின் பலத்தை நாம் அறிந்திருக்கணும். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நடக்கும். இப்படி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு போராட்டம் உண்டு என்றால் நமது யுத்தம் ஆவிக்குரியதாக தான் இருக்கணுமே தவிர மாம்சத்தினுடைய இருக்கக்கூடாது. அந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் ஜெபம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம். 2 கொரிந்தியர் 10:4-5.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவராய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். மனுஷனோடு போராடுறதெல்லாம் நிறுத்திட்டு சிறைப்படுத்திட்டு நமது எதிரி சாத்தான் எதிர்க்கக்கூடிய ஆயுதம் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க வல்லமுடைய ஜெபம், விசுவாசம். இதுதாங்க நமது ஆயுதம். ஆகவே 6ஆம் நாள் கூட்டத்தில் அந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம், சாத்தானை தோற்கடிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஆக எதிரியை குறித்து தவறான ஒரு எண்ணம் அல்லது அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அல்லது சத்துருவை குறித்து எண்ணமே இல்லாமல் யுத்தத்துக்கு போகக்கூடாது. அறிந்து செய்யணும். அவன் தந்திரம் உள்ளவன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, தாவீதை எப்படி வீழ்த்தினான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். என்ன யுத்த காலத்துல யுத்தம் நடக்குது, யோவாபு யுத்தம் பண்ணிட்டு இருக்காருங்க. தாவீது யுத்த காலத்துக்கு போகாம வீட்டில் அரண்மனையில் இருந்து விட்டார்னா, தன்னுடைய ஆயுதங்களை கடற்றி வைத்து விட்டு இருந்த பொழுது சாத்தான் தாக்கிட்டான். அவர் யுத்த காலத்தில் இருந்துன்னா இந்த ஆபத்து வந்திருக்காருங்க, அவர் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டாரு. தன் ஆயுதங்களை கடற்றி வைத்திருந்த பொழுது சாத்தான் தாக்கினான். அதுதான் நமக்கு ஸ்பிரிச்சுவலா. நம்ம ஆயுதத்தை எப்போ இழக்கிறோமோ, ஜெபத்தை எப்போ இழக்கிறோமோ, அப்பொழுது சாத்தான் நம்ம தாக்கிடுவான். ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் போராட்டம், நல்லா அந்த குடும்பத்தை ஏங்க நஷ்டம், ஏன் சண்டை சந்தரவு பிரச்சனை? ஆயுதத்தை கழட்டி வச்சுட்டீங்க. ஏன் சிலர் பாவத்தில் விழுந்தான்? ஆயுதத்தை கழட்டி வச்சுட்டான், ஜெபத்தை எழுந்துட்டான். விளைவு தாவீது விழுந்தது போல அநேகர் இருந்து யுத்த காலத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம் நமக்கு. ஆகவே தேவ ஜனம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜெபத்தை எழுந்தீங்கன்னா எந்த நேரமும் நீங்கள் உங்களை இழந்துருவீங்க. எந்த நேரம் தோல்வி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும். சாத்தான் எந்த நேரம் வீழ்த்திடுவான். ஆகவே தேவ ஜனம் ஜெபத்திலிருந்து ஜெப ஆயுதத்தை கையில் எடுங்கள், சாத்தான் ஓடியே போவான். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொன்று சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தமது தேவ பிள்ளைகளை எப்போ தாக்குறான் தெரியுங்களா? ஆயுதத்தை இழந்த பொழுது ஒன்று. இன்னொன்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே, 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் அந்த 8வது வசனம் வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேல் யுத்தம் பண்ணி, எப்படி யுத்தம் பண்ணாங்கன்ற ரகசியம் உபாகம் 25 வருதுங்க. அதை ரிப்பீட் பண்ணுவார் மோசே. அங்க எப்படி யுத்தம், இங்க அந்த விவரம் வரல, ஆனால் மோசே அதை ரிப்பீட் பண்ணதும் வருது. உபாகமம் 25:18 வாசிங்கல. 17-18 அங்க எப்படி யுத்தம் பண்ணான்ற விவரத்தை அங்க சொல்றாரு பாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். பின்வருகிற பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். இப்ப யார தாக்குறான்னா, பலகீனமானவர்கள். பாளையத்தின் பின்னணியில யார் இருப்பாங்கன்னா, பலகீனமானவங்க, வியாதிஸ்தவங்க, முதிர்ந்தவங்க, சிறு பிள்ளைகள், நடக்க முடியாதவங்க, இவங்க தான் பின்னணியில் இருப்பாங்க. அவர்களைத்தான் அமலுக்கு முதல்ல தாக்குறாங்க. என்றால் ஆவிக்குரிய காரியங்களில் சாத்தான் யாரை முதல்ல தாக்குவான்னா, வீக்கா இருக்கிறவங்க தான். நீங்க ஜெபத்தை இழந்து விட்டால் நீங்க சர்வசாதாரணமா பலனற்று போவீங்க. சிம்சோன் சொன்ன மாதிரி பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல ஆயிருவீங்க. நீங்க சிம்சோன் பலத்தை இழந்த பொழுது தமிழ் அருமையான வார்த்தை சொல்லப்படுது, அவன் பலட்சியமாகி
மற்ற மனிதரை போல ஆனான். சிம்சோனுக்கு இருந்து எல்லா பலனும் போயிருச்சுங்க. அதே போல ஜெபத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க பலனெல்லாம் போயிடும், பலவீனராயிருவீங்க, அமலுக்கு வெட்டிடுவான். இது ரெண்டாவது நமக்கு எச்சரிப்பின் சத்தம். ஆகவே ஆயுதத்தை இழந்து விட்டால், பலகீனப்பட்டால், என்ன ஜெபத்தில் வீக் ஆயிட்டீங்கன்னா சாத்தான் தாக்குறது வாய்ப்பாயிடும். ஆகவே தேவஜனம் இந்த யுத்தத்தில் ஜெபம் என்கிற ஆவிக்குரிய போராயுதத்தை எடுங்க கையில், மறுபடியும் ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் வெற்றி நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். 62 வயசு எனக்கு. இப்பவும் 100% ஜெபத்தை நான் நம்புகிறேன். காலையில் ஜெபாரிக்கு வந்தேன்னா சாயந்தரம் தான் எழும்புவேன். எபேசியர் 6 அதிகாரத்தில் ஒரு யுத்த காலத்தில் யுத்த புருஷன் எப்படி நிற்கணும், எப்படி அந்த கவசத்தை சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளணும்னு விவரங்க. அது உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். 6 ஆயுதங்கள் இருக்குது அதில். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டித்தான். ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. எபேசியர் 6:10-20 வரலாம் யுத்த காலத்தை எப்படி நிற்கிறதுன்ற விவரங்க. எப்படி நிற்பது, ஸ்டாண்டிங் இன் வார்ஃபேர். 10-13 வரலாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வதை குறித்து பேசுகிறாருங்க. 10வது வசனம் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வது என்றால் என்ன? அது அணிஞ்சுக்கிட்டா தான் பலமாக நிற்க முடியும். நம்ம டு பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட், ஆண்டவருக்குள்ள நிற்கிறதுக்காக அதை அணிந்து கொள்வது. அணிந்து கொள்வதால் என்றால் நின்று கொள்வது, நின்று ஆண்டவருக்குள்ள நிற்கிறதுக்காக தான் அதை அணியணும். ரெண்டாவது, எப்படி அணிந்து கொள்வது? 6:11 இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி அணிந்து கொள்வது? 6:11 ஏன் அணிவது? 11-13 வசனம் அணிந்து கொள்ளும் முறை, த மெத்தட். அதுதான் 14-16 வசனம். அப்போ அணிவது என்றால் என்ன, எப்படி அணிவது, ஏன் அணிவது, அறிந்து கொள்ளக்கூடிய முறை, மெத்தட். இதாங்க அந்த சர்வாயுதத்தை விவரம். அதில் தான் என்னென்ன சொல்கிறார், சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னா நேர்மையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், சங்கீதம் 51:6 சொல்கிறார் பார்த்தீங்களா அது. ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம், 14வது வசனம். இருதயத்தை காத்துக்கிறதுங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், நீதிமொழிகள் 4:23. இதுக்கு மீனிங், நேரடி மீனிங் இதுதான், ஸ்பிரிச்சுவல் மீனிங். இது கச்சனை என்ன அப்படின்றதுக்கு நேரடி மீனிங் இதுங்க. அடுத்தது 3வது பாருங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 15வது வசனத்தில். அப்போ நிற்கிறது, பாதரட்சையில் நிற்கிறது, ஸ்ட்ராங்காக நிற்கிறது. 1 கொரிந்தியர் 15:58. விசுவாசம் என்னும் கேடகம், 16வது வசனத்தில். அதுக்கு 91ஆம் சங்கீதம் 4வது வசனம், 1 யோவான் 5:4. இது மனசில் வைங்க, விசுவாசம் என்னும் கேடகம். ரட்சணம் என்னும் தலைச்சீரா, டபுள் மைண்டட் பர்சனாக இருக்காத, ஒரு மனம் உள்ளா இருங்க. 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யாதீங்க, உங்கள் சிந்தை கரெக்டாக இருக்கட்டும். இதாங்க அதுக்கு மீனிங். 6 ஆவியின் பட்டயம், நமக்கு நல்லா தெரியும் வேத வசனம் என்று. இந்த 6 ஆயுதத்தையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். சாத்தானுக்கும் ஆயுதம் இருக்குது. அவன் ஆயுதம் என்ன தெரியுங்களா? அதான் எபேசியர் 4:25-30 வரலாம். அது என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள். அப்போ என்ன ஆயுதம் பார்த்தீங்கன்னா 25வது வசனத்தில் பொய், இதான் ஆயுதம். நல்ல மனசில் வைக்கணுங்க. பொய் சொல்கிறீங்களா, சாத்தாங்க இருந்து ஆயுதத்தை வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். பொய். 26 வசனத்தில் கோபம், கோபம் வராமல் இருக்காது, வரும். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி அதுதான் பாவம் இல்லாத கோபம். அதுதான் சொல்றாரு. பாவம் நிறைந்த கோபம்னா தனியாது, அது ஆண்டாண்டு காலம் இருக்கும். ஆகவே கோபம், அப்புறம் எரிச்சல், இதெல்லாம் ஆயுதம். திருடுவதென்றால் பணத்தை பொருளை மட்டும் கிடையாதுங்க. அப்புறம் நீங்களே போட்டி வேண்டியதான், அதெல்லாம் சொல்ல விரும்பல நான். திருடுவது, அப்புறம் கெட்ட வார்த்தை,
அவன் ஆயுதம் இது. கெட்ட வார்த்தைன்னா சாத்தான் ஆயுதம் வாயில் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றது உங்களுக்கு? கெட்ட வார்த்தை, அப்புறம் சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம், இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதம். அப்புறம் பெருமை நம்பர் 1. இதெல்லாம் இருந்தால் அது அவன் ஆயுதம். இப்போ நமக்கு என்ன ஆயுதம் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. ஆகவே சாத்தானின் ஆயுதங்களை களைந்து ஆண்டவரின் சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 14:30 சொன்ன அருமையான வார்த்தை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படி சாத்தானுக்கு உரியது ஒன்றும் இல்லாமல் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. சோத்திரம், வெற்றி 100% உண்டு. ஹல்லேலூயா. இல்லை கையை வைச்சாமே. ஹல்லேலூயா. இந்த ஆயுதம் எல்லாவற்றையும் ஜெபத்தினால் அணிந்து கொள்ளணும். அதான் 18, 6:18 வாசிங்களேன். 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம். இந்த எல்லா ஆயுதத்தையும் ஆவியினாலே அணிந்து கொள்வது இல்லைங்களா? நான் சொன்ன பாருங்க, இந்த 6 ஆயுதத்தையும் ஜெபம் பண்ணி நேர்மையா, மனசாட்சி சுத்தமா இருக்கணுமா, இருதயத்தை காத்துக்கணுமா, இதுக்கெல்லாம் ஜெபம் வேணும்னு அர்த்தம். ஒவ்வொன்று சொன்ன பாருங்க, அது எல்லாத்தோட ஜெபத்தை கூட்டிக்கிடுங்க. இப்படி ஜெபத்தினால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஜெபத்தினால்தான் நேர்மையாய் வாழ முடியும். ஜெபத்தினால்தான் மனசாட்சி காத்துக்க முடியும். ஜெபத்தினால்தான் சிந்தையை காத்துக்க முடியும். ஜெபத்தினால்தான் கர்த்தருக்குள்ள நிற்க முடியும். ஜெபத்தினால்தான் வேத வசனத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தங்க. இப்படி ஜெபத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொள்ளுங்கள், உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் நல்ல போர்ச்சவகன், 2வது பார்த்தோம் யுத்த ஆயுதம், 3வது யுத்தத்தில் வெற்றி. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். praying always with all prayers. praying always with all prayers. எல்லா ஜெபத்தையும் விண்ணப்பங்களோடு கூட நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். சரி, இதில் ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி அப்படியே முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு நான் மகிமை. 6ஆம் நாளிலே மெய்யாகவே ஆண்டுடைய தேவ பிரசன்னம் அதிகமாக இங்கே நிரம்பி இருக்கிறத நான் பார்க்குறேன். அதில் விசேஷமாக நமது குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய பரிசுத்தாவி நம்மத்தில் வந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். இழந்த உறவுகளெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொண்டு வருவார். பயப்படாதீங்க. பரிசுத்தாவின் ஆளுகை இங்கே இருக்கிறத நான் என் ஆழமாய் நாவில நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். சரிங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம், 26-41. நீங்கள் சோதனைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவினாலே ஜெபம் பண்றதுன்னா, வெற்றி நமக்கு வேணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த விழித்திருந்து வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. விழித்திருந்து என்றால் வாட்ச், அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? விழித்திருந்து அப்படின்னா முதல் அர்த்தம் அதுக்கு தூக்கம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தங்க. அர்த்தம் மூல பாஷை அப்படி இருக்கு, தூக்கமின்மை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங், தூக்கம் இல்லாது, அதாவது எப்பவுமே விழித்திருக்கக்கூடிய மனநிலை. ஜபத்துக்கு இதுதாங்க ரொம்ப அவசியம். எப்பவுமே அதுதான் சொன்ன, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம்னா இதுதாங்க அர்த்தம் அதுக்கு. எப்பொழுது விழித்திருக்கக்கூடிய மனநிலை. ஆகவே நீங்க தூங்கினாலும் நம்ம ஆவி ஜெபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தூக்கமின்மை. சரி, 2வது விழித்து சொன்னா முழு விழிப்புடன், ஃபுல் அவேக் அப்படி வருது. முழு விழிப்புடன்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் அழிவிலிருந்து காத்துக்கொள்வது. விழித்திருந்து அத்தனை அர்த்தம் இருக்குதுங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் அழிவிலிருந்து காத்துக்கொள்வது, சுறுசுறுப்பா ஆவியில் இருக்கிறது. நிறைய பேர் சரீர அளவில் வந்து கத்திர பிள்ளை சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆனா ஆவியில சுறுசுறுப்பா இருக்கணுங்க. ஆவியிலே ஆனலா இருங்கள் சொன்னாரு பாருங்க. அதுக்கு பேர் தாங்க விழித்திருப்பது. அப்புறம் 3வது அர்த்தம்
அமைதியாக இருப்பதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் கேட்டா, அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், சூழ்நிலை கண்டு குழப்பமடையாமல் விழித்திருப்பது. அருமையான அர்த்தம் இதுக்கெல்லாம். விழித்திருக்கும் மனநிலையில் இருப்பது, சோம்பேறித்தனம் இல்லாமல் முழு விழிப்பில் இருப்பது, எதை கண்டும் அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், குழப்பமடையாமல் இருப்பது. அப்படி இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்கள் அப்படி இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். இதுல இந்த விழித்திருந்து ஜெபம் என்ன அர்த்தம் கேட்டா, இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்குங்க அதுக்கு. என்னன்னு கேட்டா, வெற்றிக்கு நாம் செலுத்தக்கூடிய விலைக்கிரயம், வெற்றி பெறுவதற்கு நாம் செலுத்தக்கூடிய விலைக்கிரயம். எப்போ விழிப்பா இருக்கிறீங்கன்னா அது வேஸ்ட் கிடையாது. இப்போ 6 நாள் ஜெபம் வந்திருக்கீங்கன்னா இது வேஸ்ட் கிடையாது. ஸ்தோத்திரம், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. வெற்றிக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறீர்கள். 100% விசுவாசி. இந்த 6 நாளும் வெற்றிக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறீர்கள். வெற்றி உங்கள் வாசல் கதவை தட்டும். வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றிக்காக, ஜெயத்துக்காக நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தினது அந்த 6 நாளும். வேலையை விட்டு, அசதியை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கீங்களே. நீங்கள் வெற்றி பெறுவதற்காக கர்த்தர் விலைக்கிரயம் வாங்கி இருக்கிறார். நீங்க விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீர் வீணா போறதில்ல, கவலை வீணா போறதில்ல, பிரயாசம் வீணா போறதில்ல. எத்தனையோ வியாதி மத்தியில, நெருக்கத்தி மத்தியில அவர் சன்னிதானத்துக்கு வந்திருக்கீங்களே. நீங்க விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறீர்கள். வெற்றி நிச்சயம் உனக்கு. அல்ல கைத்தடித்தோ ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். அள்ளி தூவதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். தான் அறுத்து அரியணை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். 7 நாட்களுக்கு பிறகு நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரிய காரியம் செய்து புறஜாதிகள் சொல்லுவார்கள், உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ ஜெபத்துக்கு வந்திருக்கிறாய். வெற்றி உனக்கு நிச்சயம். வெற்றிக்காக நீ செலுத்திய விலைக்கிரயம் இது. கர்த்தர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. I declare you, oh dear brother sister, hallelujah, I declare you, வெற்றிக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறாய். இந்த 6 நாளும் நீ செலுத்தின விலைக்கிரயம், நீ செலுத்தின கண்ணீர் வீணா போறதில்லை, உன் பிரயாசம் வீணா போறதில்லை. காசு இல்லாமலும் சரி இங்க நடந்து வந்திருக்கிறா. எந்த வசதி இல்லாத ஆண்டவரை தேடி வந்திருக்கிறா. எந்த சோர்வும் பார்க்கல. இதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் செய்த விலைக்கிரயம். வெற்றி நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி வேந்தர் இயேசு உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றியை தந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசம் ஒன்று வீணா போறதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இது உண்மைங்க. ஜெபிக்காதவர்கள் ஆயுதத்தை இழந்தவர்கள், ஜெபிக்காதவர்கள் பலனற்று போன கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள் பலமுள்ள கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் விலைக்கிரயம் செலுத்திருக்கீங்க. வெற்றி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. 5 நாள் நான் உணராத ஒன்றை உணர்கிறேன். மிகப்பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16, 18, 19, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தை எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்துக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டக்கூடியது கட்ட அவிழ்க்கக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு தான் உண்டு. கர்த்தர் நீங்க சொல்றாருங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமா கட்டப்பட்ட செல்ல சகல கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இன்றைக்கு 6ஆம் நாளிலே எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இந்த நாள் ஜெபத்தின் மூலம் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.